ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிஸ்டன்ஸ் சேனல். போயிட்டு இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத் தீயணைப்பு வீரர்கள் சனிக்கிழமை அதிகாலை ஃபாஷி சாலையில் உள்ள பாலத்தில் இருந்து வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதை சமாளித்தனர். இந்த விபத்தில் ஒரு உயிரிழந்தார், மற்றொருவர் காயமடைந்தார். குவைத்தில் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டதாக 24 பேர் கைது செய்யப்பட்டனர். குற்றப்புலனாய்வு அமைச்சகத்தின் பொது ஒழுக்கங்களுக்கு முரணான செயல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்தனர். நாட்டின் பல்வேறு கவர்னரேட்டுகளில் உள்ள துணை மற்றும் விபச்சார சட்டங்களை மீறிய பல சுகாதார நிறுவனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. சட்டத்திற்கு முரணான எந்த ஒரு நடத்தையும் பொது ஒழுக்க மீறல்களை அவசர தொலைபேசி 112 அல்லது பொது குற்ற புலனாய்வு துறைக்கு 25589655 மேலும் 25589644 என்ற எண்ணில் தெரிவிக்குமாறு அனைவரையும் உள்துறை அமைச்சகம் அழைக்கிறது. குவைத் உட்பட அனைத்து வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளுக்கும் ஒரே மாதிரியான நுழைவை அனுமதிக்கும் ஒருங்கிணைந்த வளைகுடா விசா நடைமுறை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரும். சவுதி சுற்றுலாத்துறை அமைச்சர் அஹ்மத் பின் அகில் அல் காதிப் அவர்கள் சட்டம் அமலுக்கு வந்ததும் 6 IGC நாடுகளில் உள்ள ஒருவர் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் செங்சன் விசாவை போன்றே மற்ற வளைகுடா நாடுகளிலும் நுழைய அனுமதிக்கப்படுவார் என்று தெரிவித்திருந்தார். யூனியன் நாடுகளில் இது GCCயில் செயல்படுத்தப்படும். அத்துடன் இந்தியர்கள் உட்பட மற்ற வளைகுடா நாடுகளுக்கு பயணத்தை எளிதாக்கும் GCC கவுன்சிலின் ஒருங்கிணைந்த சுற்றுலா விசாவிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது GCC நாடுகளுக்கு இடையே சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்வரும் பார்வையாளர்களின் பயணத்தை எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பொருளாதார, சுற்றுலா மற்றும் முதலீட்டு துறைகளில் ஏற்றமும் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். கல்வி தகுதி சான்றுகளை ஆய்வு செய்வதிலிருந்து குறிப்பிடத்தக்க வெளியேற்றம் நடந்து வருகிறது. அமைச்சகத்தின் அனைத்து துறைகளிலும் உள்ள சுமார் 40,000 ஊழியர்கள் தங்கள் கல்வி சான்றிதழில் வழங்க தருவியுள்ளனர். இந்த வளர்ச்சி அடிப்படை நோக்கங்கள் தொடர்பான நிச்சயமற்ற தன்மை மற்றும் சந்தேகத்தின் மறைக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சில் உள்ள நம்பகமான ஆதாரங்களால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அது செயற்சார் தினசரி தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரியில் சிவில் சர்வீஸ் கமிஷன் பிறப்பித்த உத்தரவுக்கு இணங்க தவறியது. ஜனவரி 1, 2000 முதல் உயர்நிலை பள்ளிக்கு அப்பாற்பட்ட தகுதிகளை பெற்ற அனைத்து அமைச்சக ஊழியர்களுக்கும் தேசத்தை பொருட்படுத்தாமல் விரிவான கல்வி பதிவேடுகளை சமர்ப்பிக்க வேண்டும். ஊழியர்களுக்கிடையே உள்ள ஊக்கங்கள் சான்றிதழ்களின் ஆய்வுகளை சுற்றியுள்ள அச்சங்களால் தூண்டப்பட்ட ராஜினாமாக்கள் மற்றும் அவர்களின் தகுதிகளை தவறாக பிரதிநிதிப்படுத்துவர்களுக்கு சாத்தியமான பின்விளைவுகளால் தூண்டப்படுகிறது. எவ்வாறாயினும் சிவில் சர்வீஸ் கமிஷனுடன் இணைந்து இணங்காத நபர்களுக்கு எதிரான தேவையான நடவடிக்கை எடுக்க அமைச்சகம் தயாராக உள்ளது என்று அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். தகமைகள் சமர்ப்பிக்கப்படாததன் எதிரொலியாக கல்வி அமைச்சர் முழுமையான பரீட்சை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. ஒவ்வொரு பணியாளரின் கல்வி சான்றுகள் உன்னிப்பாக மதிப்பாய்வு செய்யப்பட்டு இன்னும் அவர்களது தகுதிகளை வழங்காதவர்கள் அந்தந்த துறைகள் மற்றும் துறைகள் மூலம் தொடர்பு கொள்ளப்படுகிறார்கள். அமைச்சகத்தின் இணையதளம் வழியாக தங்கள் தரவை சமர்ப்பிக்க நீட்டிப்புகள் மற்றும் ஏராளமான வாய்ப்புகள் இருந்த போதிலும் தனிநபர்கள் இணங்க தவறியதை விளக்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. விதிவிலக்கு இல்லாமல் இளங்கலை, பட்டதாரி, டிப்ளோமாக்கள், முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்கள் உட்பட உயர்நிலை பள்ளிக்கு அப்பால் உள்ள தகுதிகளை 2000 ஜனவரி முதல் வைத்திருக்கும் அனைத்து ஊழியர்களும் தங்கள் சான்றிதழ்களை வழங்குமாறு வலியுறுத்தப்படுகின்றனர். சிவில் சர்வீஸ் கமிஷனால் கட்டாயப்படுத்தப்பட்ட இந்த விரிவான மதிப்பாய்வு அனைத்து வகை உயர்கல்வி சான்றுகளையும் உள்ளடக்கியது. மேலும் சிவில் சர்வீஸ் கமிஷனுடன் இணைந்து போலியானதாக சந்தேகிக்கப்படும் சான்றிதழ்களை ஆய்வு செய்யும் பணியில் அமைச்சகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைந்த முயற்சியானது பொதுத்துறை ஊழியர்களின் கல்வி தகுதிகளை சரிபார்ப்பது மற்றும் மோசடியான ஆவணங்களை அடையாளம் காண்பதை நோக்கமாக கொண்ட பரந்த அரசாங்க முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். சமூக விவகார அமைச்சின் துணை செயலாளர் அப்துல் அஜீஸ் சாரி அவர்கள் தலைமையிலான கடனாளிகளின் ஆதரவை மேற்படையிடும் குழு குடிமக்களை கடனில் சேர்ப்பதற்கான சில வழிகாட்டுதல்கள் மற்றும் அளவுகோல்களை வகுத்துள்ளதாக அல் ஜரீதா நாளிதழ் தெரிவித்துள்ளது. கடந்த ரமலானில் தொடங்கப்பட்ட கட்டண பிரச்சாரம் அல் நண்பா நாளிதழ் அறிக்கை தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் இருந்து கடனாளிகளை பிரச்சாரத்தில் இருந்து விலக்க ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. அவுகாப் அமைச்சகத்தின் சட்ட கருத்தை தொடர்ந்து அவர்களின் கடன்கள் மற்ற கடன்களை போலல்லாமல் ஆடம்பரமாக கருதப்பட்டால் அவர்களை சேர்ப்பது அனுமதிக்கப்படாது. இதன் விளைவாக அவர்களுக்கு எதிராக அமலாக்கத்தக்க சிவில் நீதிமன்றம் தீர்ப்புகள் வழங்கப்பட்டன. இது சம்பள பிடித்தம், வாகனம் பறிமுதல் மற்றும் பயண தடை போன்ற நடவடிக்கைகளுக்கு வலியுறுத்தது. குழுவில் உள்ள ஆதாரங்களின்படி கடந்த ஆண்டு பிரச்சாரத்தின் மூலம் பயணித்த மற்றும் அவர்களின் கடன்களை செலுத்திய கடனாளிகளை விலக்குவது அவர்களின்
பார்வைகளில் ஒன்றாகும். இந்த முடிவு சம வாய்ப்பு கொள்கையை நிலைநிறுத்துவதையும் பிரச்சாரத்தில் பரந்த குடிமக்களின் பங்களிப்பை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பயனாளிகள் 2022ஆம் ஆண்டில் தண்டனை விதிக்கப்பட்ட தனிநபர்கள் கூடுதலாக நீதி அமைச்சகத்தில் பதிவு செய்யப்பட்ட கடனாளிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் 5 முதல் 7,000 தினார்களுக்கு இடையே எதிர்பார்க்கப்படும் குறிப்பிட்ட உச்சவரம்புக்கு குறைவான கடன்கள் மட்டுமே தகுதியுடையதாக இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பகுதி விநியோகத்திற்காக கடனாளிகளின் கடனை அடைப்பதற்கான செயல்முறை விண்ணப்பதாரர்களில் விவகார அமைச்சகம் உட்பட எந்த ஒரு அரசாங்க நிறுவனத்திற்கும் செல்லவோ அல்லது ஏதேனும் ஆவணங்கள் அல்லது ஆவணங்களை சமர்ப்பிக்கவோ தேவையில்லை என்று ஆதாரங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றன. நீதி அமைச்சகத்தில் அமலாக்க பொது நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படும் பட்டியலின் பயனாளிகளின் பெயர்கள் தானாகவே சேர்க்கப்படும். அடையாளம் தெரியாத திருடர்கள் விட்டுச் சென்ற தடயங்களை அகற்ற அது சமையலில் உள்ள தகவல் தொடர்பு கோபுரத்திற்கு தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுப்புமாறு குற்றவியல் சாட்சிய துணை அரசு வழக்கறிஞர் அறிவித்துள்ளதாக லன்பா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. தைமா காவல் நிலையத்தில் திருட்டு மற்றும் நாச வேலையை தொடர்ந்து குற்றவியல் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான துணை அரசு வழக்கறிஞர் குற்றம் என்ற தவிர்ப்பில் வழக்கு பதிவு செய்துள்ளார். நிறுவனத்தின் தகவல் தொடர்பு கோபுரத்தை சேதப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை கைது செய்வதை அரசு தரப்பு மேற்பார்வையிட்டு வருகிறது. திருடப்பட்ட பொருட்கள் மதிப்பு 3,500 தினார்களாக இருக்கும் என்று நிறுவனம் மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கோபுரத்திற்குள் குற்றவாளிகளால் ஏற்பட்ட கூடுதல் சேதம் இன்னும் ஆயிரக்கணக்கானவை. பாதுகாப்பு ஆதாயத்தின்படி தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் சட்ட பிரதிநிதியாக செயல்படும் வழக்கறிஞர் ஒருவர் சல்மி நிறுவனத்திற்கு சொந்தமான 26 கிலோ என்ற கோபுரம் திருடர்களால் குறிவைக்கப்பட்டதாக தெரிவித்தார். கோபுரத்திற்குள் நுழைய பூட்டு உடைத்த குற்றவாளிகள் மின்மாற்றியின் கதவை வலுக்கட்டாயமாக திறந்து 14 மின்கலன்கள், சோலார் பேனல், சிக்னல் அனுப்பும் 5G ரூட்டர், ஸ்டீடாக் சிப், 2 மின் சுவிட்சுகள், 4 காப்பர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை திருடி சென்றனர். தரை கேபிள்கள், ஸ்டெப்பு கிளிப்புகள், உதிரி பாகங்கள் மற்றும் கோபுரத்திலிருந்து கேமராக்களை இயக்குவதற்கான கம்பிகள் மொத்தமாக 3,500 தினார் மதிப்புடையது. மின்சாரம் மற்றும் நீர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் கணினி அமைப்புகளில் 7 பேர் கொண்ட கும்பல் ஊடுருவி அதிகாரப்பூர்வ வேலை நிறுத்தத்துக்கு பிறகு பில்கள் மதிப்பில் முறைகேடு செய்தது தொடர்பான விசாரணை பொதுமக்களுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நிதி வழக்கு அல் ஜரீதா தினசரி அறிக்கை இந்த பரிந்துரையின் நோக்கம் இந்த சட்டவிரோத நடவடிக்கையின் மூலம் ஏற்படும் நிதி இழப்புகளின் அளவை கண்டறிவதும் தவறாக பயன்படுத்தப்பட்ட அரசு நிதியை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தொடங்குவதும் ஆகும். பப்ளிக் ப்ராசிக்யூஷனின் விசாரணைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து சைபர் கிரைம் ப்ராசிக்யூஷனுக்கு இந்த வழக்கு பொது நிதி வழக்கறிஞரை அடைவதற்கு முன் அனுப்பப்பட்டது என்று தினசரி மேற்கோள் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. பிந்தையது சிதைந்த பில் தொகைகளை மதிப்பிடுவது மற்றும் தவறாக பயன்படுத்தப்பட்ட நிதியை மீட்பதற்கு வசதியாக இந்த சேதத்தின் பயனாளிகளை அடையாளம் காண்பது இந்த முறைமை மீறலுக்கு அமைச்சின் உள்நபர் ஒருவர் கும்பலுடன் ஒத்துழைத்தவர் மற்றும் அமைப்பை கையாள போதுமான பயிற்சி பெற்றவர் மூலம் எளிதாக்கப்பட்டிருக்கலாம் என்று விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த மீறலுக்கு பதிலளிக்கும் விதமாக கணினி அணுகக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட பயனாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த மின்சார அமைச்சகம் கடுமையான நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது. மேலும் குறிப்பிடத்தக்க நிதி தாக்கங்களை கொண்ட பெரிய பில்கள் வழங்குவது இப்போது வாடிக்கையாளர்கள் சேவை அலுவலகங்களின் தலைவர்களுக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் மின்சார அமைச்சகம் முறைகேடு சம்பவத்தை வெளியிட்டது. அமைச்சகம் அளித்த புகாரை தொடர்ந்து மின்னணு குற்றவியல் துறை விசாரணையை தூண்டியது. அமைச்சின் வளாகம் மற்றும் மின்னணு அமைப்புகளை ஆய்வு செய்தது. அமைச்சருடன் தொடர்பில்லாத தனிநபர்கள் உட்பட அங்கீகரிக்கப்படாத பயனர்கள் இந்த அமைப்பை அணுகியது கண்டுபிடிக்கப்பட்டது. இது சுரண்டப்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகளை குறிக்கிறது. அடுத்தடுத்த கண்காணிப்பு மற்றும் கண்காணிப்பு முயற்சிகள் மற்றும் மீறலை உறுதி செய்தது. மேலும் விசாரணைக்காக வழக்கில் அரசு வழக்கறிஞர் பரிந்துரைக்க வழிவகுத்தது. மற்றொரு வழக்கில் மின்சாரம் மற்றும் பயணிகள் அமைச்சகங்களின் கூட்டுக்குழு புதிய T2 விமான நிலையத்தின் பகுதிகளுக்கு ஒரு தளப்பார்வை நடத்தியது. புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களில் இருந்து 17 மெகாவாட் ஆற்றலை உற்பத்தி செய்ய சோலார் பேனல்களை நிறுவுவது இந்த திட்டம் இணைக்கும். சோலார் பேனல் திட்டம் குறிப்பிட்ட இடங்களில் கடைபிடிக்கப்படும் மற்றும் தேவையான தரநிலைகளை பூர்த்தி செய்யும் என்று உறுதிப்படுத்தியது. மின் சுமைகளை குறைப்பதன் மூலம் விமான நிலைய திட்டத்தின் செயல்பாட்டு திறன்களுக்காக உருவாக்கப்படும் ஆற்றல் பங்களிக்கிறது. கல்வித்தரத்தை உயர்த்தும் நோக்கில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு ஆசிரியர் உரிமத்தை அடிப்படை முன் நிபந்தனையாக ஏற்றுக்கொள்வதாக கல்வி அமைச்சகம் அளித்துள்ளது. சிறப்பு மற்றும் குறிப்பிடத்தக்க கல்விக்கான உதவி துணை செயலாளர் டாக்டர் சுலைமான் அல் லாஃபியால் அவர்கள் வெளியிடப்பட்ட இந்த முடிவு தனியார் கல்வித்துறையில் பணியமர்த்த நடைமுறைகள் ஒரு முக்கிய மாற்றத்தை குறிக்கிறது. டாக்டர் அல் லாஃபியின் அவர்களின் உத்தரவு
வருங்கால ஆசிரியர்களுக்கு பணி அனுமதி வழங்குவதற்கான ஒரு புதிய அளவுகளை அறிமுகப்படுத்துகிறது. விண்ணப்பதாரர்கள் தொழில்சார் தகுதி டிப்ளமோவை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இது பொதுவாக கல்வி தொழில்முறை உரிமம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த டிப்ளமோ கல்வி அமைச்சத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகாரம் பெற்ற கல்வி அங்கீகார அமைப்புகள் ஒன்றால் வழங்கப்பட வேண்டும். வரவிருக்கும் கல்வியாண்டு 2024-2025 முதல் நடைமுறைக்கு வரும். புதிய ஆசிரியர்களுக்கான பணி ஒப்புதல் வழங்குவது ஆசிரியர் உரிமத்தை வைத்திருப்பது அடிப்படையில் தொடர்ந்து இருக்கும். இந்த ஒப்புதல் ஆரம்பத்தில் ஒரு கல்வியாண்டுக்கு செல்லுபடியாகும். மேலும் 2 கூடுதல் கல்வியாண்டுகளுக்கு புதுப்பிக்கத்தக்கது. இருப்பினும் இந்த காலக்கெடுவிற்கு அப்பால் புதுப்பித்தல் ஆசிரியர்களுக்கு தேவையான ஆசிரியர் உரிமத்தை பெறுவதற்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பள்ளிகளில் தற்போது உள்ள ஆசிரியர்களுக்கு 2024-2025 கல்வியாண்டிலிருந்து 3 ஆண்டுகள் இடைநிலை காலம் வழங்கப்படுகிறது. இந்த காலக்கெடுவில் அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களிடமிருந்து தங்கள் ஆசிரியர்கள் தேவையான உரிமத்தை பெறுவதை உறுதி செய்ய பள்ளிகள் கட்டாயப்படுத்தப்படுகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த தேவையை நிறைவேற்ற தவறினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான பணி அங்கீகாரம் காலாவதியாகிவிடும். தனியார் பள்ளிகளில் தொடங்கி பின்னர் அரசு நடத்தும் நிறுவனங்கள் வரை அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் ஆசிரியர் உரிமத்தை அமல்படுத்துவதற்கு கல்வி அமைச்சகம் உறுதி பூண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கல்வி மேம்பாட்டுக்கான தேசிய மையத்துடன் நெருக்கமாக ஒத்துழைத்து பொதுக்கல்வித்துறைக்கு உரிமத்தை முறையாக செயல்படுத்துவதற்கான உத்திகளை அமைச்சகம் தீவிரமாக வகுத்து வருகிறது. இந்த அற்புதமான முன்முயற்சியானது கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் பயனுள்ள அறிவுரைகளை வழங்குவதற்கான அத்தியாவசிய தகுதிகளை ஆசிரியர்கள் பெற்றிருப்பதை உறுதி செய்வதற்கும் அமைச்சகத்தின் அர்ப்பணிப்பை அடிகோடிட்டு காட்டுகிறது. ஆசிரியர் உரிமத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் கல்வியாளர்களிடையே தொழில் மற்றும் திறமையின் கடுமையான தரத்தை நிலைநிறுத்துவதை அமைச்சகம் நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கான கல்வி அனுபவத்தை வலுப்படுத்துகிறது. மனிதவளத்திற்கான பொது ஆணையம் முழுமையான தானியங்க மின்னணு நடைமுறைகளை நோக்கி ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உள்ளாகி வருவதாக அல்அன்பாவிற்கு ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் செயல்முறைகளை நெறிப்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து மதிப்பீடு நடைமுறைகளையும் விரைவில் தானியமாக்குவதை ஆணையம் நோக்கமாக கொண்டுள்ளது. மின்னணு படிவங்களை பூர்த்தி செய்யவும் தேவையான ஆவணங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கவும் நிறுவனங்கள் அனுமதிக்கும் வகையில் அதன் இணையதளங்கள் மூலம் சேவைகள் படிப்படியாக தொடங்கப்பட்டு வருவதாக அதிகார சபையின் வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த மாற்றம் ஆணையத்தால் வழங்கப்படும் பல்வேறு சேவைகள் தொடர்பான தடையற்ற பரிவர்த்தனைகளை செயல்படுத்துகிறது. ஆவணங்களை நேரடியாக மின்னணு போர்ட்டல் மூலம் பதிவேற்றலாம் அல்லது நேரடியாக பரிவர்த்தனைகளுக்கான குறியாக்க குறியீட்டை கொண்டு ஊழியர்களுக்கு வழங்கலாம். தனிப்பட்ட மதிப்பாய்வுகள் குறிப்பதில் அதிகார சபையின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் அனைத்து ஆவணங்களும் இப்போது அதிகார சபையின் இலத்திரத நிலையில் அமைப்பும் மூலம் தானாக பதிவேற்றப்படும் என்பதை ஆதாரங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. இந்த மேம்பாட்டு அதிகார சபை அங்கீகரிக்கப்பட்ட செல்லுபடியாகும் உரிமங்களை வைத்திருக்கும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு பலனளிக்கிறது. மதிப்பீட்டு செயல்முறையானது ஸ்மார்ட் ஆய்வு அமைப்பு மூலம் எதிராக்கப்படுகிறது. சேவை வழங்குவதில் துல்லியம் மற்றும் செயல்திறனை உறுதி செய்கிறது. மனிதவள பாதுகாப்புக்கான துணை இயக்குநர் ஜெனரல் டாக்டர் ஃபகத் அல் முராத் அவர்களுடன் இணைந்து மனிதத்திற்கான பொது ஆணையத்தின் செயல் இயக்குநர் ஜெனரல் மசூக் அல் ஒத்தைபி அவர்கள் பாகிஸ்தான் குடியரசின் தூதர் மாலிக் அவர்களை வரவேற்றார். முகமது ஃபாரூக் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் நோக்கில் சமீபத்தில் ஒரு சந்திப்பில் இருந்தார். அல் ஒத்தைபி குவைத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளப்பட்ட நீண்டகால மற்றும் சிறப்பான உறவுகளை பாராட்டினார். இந்த நேர்மையான உரையை பேணுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். கூட்டத்தின் போது கலந்துரையாடல்கள் குவைத்தில் பாகிஸ்தானிய தொழிலாளர் வல்லுநர்களை ஆட்சேர்ப்பு மற்றும் வேலைவாய்ப்புக்கான கூட்டு முயற்சிகள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து சவால்களை தீர்ப்பதற்கான அர்ப்பணிப்புடன் பாகிஸ்தானிய தொழிலாளர் பிரச்சினைகள் பற்றிய அவசர விஷயங்களும் கவனிக்கப்பட்டன. நாட்டின் தொழிலாளர் சந்தையில் பங்களிக்கும் சிறப்பு திறன்களை கொண்ட தொழிலாளர்களை ஈர்ப்பதில் குவைத்தின் கவனத்தை உயர்த்தி அல் ஒத்தைபி குவைத்தின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார நலன்களுக்கு ஏற்ப ஆட்சேர்ப்பு செயல்முறையை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை அடியோட்டி காட்டுகிறது. டாக்டர் ஃபகத் அல் முராத் அவர்கள் பல்வேறு முறைகளில் உள்ள அனைத்து தொழிலாளர்களின் சட்டப்பூர்வ உரிமைகளை பாதுகாப்பதில் பாகிஸ்தான் பிரதிநிதிகள் உட்பட அதிகார சபையின் முக்கிய பங்கை வலியுறுத்தியது. தொழிலாளர்களின் உரிமைகளை நிலைநிறுத்தும் பொருத்தமான பணிச்சூழலை உறுதி செய்வது அதிகார சபையின் முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது. தூதர் மாலிக் முகமது ஃபாரூக் குவைத்தில் உள்ள பாகிஸ்தானிய சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் குவைத் குறிப்பாக மனிதவளத்திற்கான பொது அதிகார சபையின்
தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். இந்நாடுகளின் பரஸ்பர நலனுக்காக குவைத்துடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த பாகிஸ்தானின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். வங்கிகள் குறிப்பிடத்தக்க டிஜிட்டல் மாற்றங்களுக்கு உள்ளாகி வருகின்றன. தற்போது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்பவும் செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் தழுவி வருகின்றன. இந்த மாற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இணையதளங்கள் மூலம் நடத்தப்பட்ட வங்கி செயல்பாடுகள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டன. இது பயனாளர்களிடமிருந்து வலுவான தேவையை குறிக்கிறது மற்றும் துரிதப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் உருமாற்ற உற்பத்தியை உறுதிப்படுத்துகிறது. இணையதள செயல்பாடுகள் மற்றும் உள் விற்பனை புள்ளிகளை உள்ளடக்கிய மொத்த டிஜிட்டல் செலவு பொதுமொத்தத்தில் 28% இருந்தது. 11.850 பில்லியனில் இருந்து 9.25 பில்லியன் தினார்களை எட்டியது. 4.763 பில்லியனை டிஜிட்டல் முறையில் செலவழித்துடன் உள்நாட்டு இணையதள போர்ட்டல்கள் மொத்த செயல்பாடுகளில் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளன. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 68 மில்லியன் அதிகரிப்பை குறிக்கிறது. இது 14.6% வளர்ச்சி விகிதத்தை பிரதிபலிக்கிறது. கூடுதலாக நடப்பு ஆண்டின் முதல் காலாண்டை பல்வேறு உள்நாட்டு விற்பனை புள்ளிகள் மூலம் 4.494 பில்லியன் வெளியில் செலவிடப்பட்டுள்ளது. இது 2023 ஆண்டின் இதே காலப்பகுதியில் 4% வளர்ச்சியை குறிக்கிறது. இதற்கு நேர்மாறாக வங்கி சாதனங்கள் மூலம் பணம் திரும்ப பெறுவது முதல் காலாண்டில் 4.6% சரிவை கண்டது. மொத்தம் 124 மில்லியனாக இருந்தது. இது 2023 2.745 பில்லியனாக இருந்தது. சர்வதேச மட்டத்தில் வெளிநாட்டு இணையதளங்கள் ஊடாக செலவு செய்வது 72.2% வளர்ச்சி விகிதத்தை கண்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் சுமார் 326.6 மில்லியனை எட்டுள்ளது. இருப்பினும் வெளிநாடுகளிலிருந்து பணம் எடுப்பது 18.6% குறைந்துள்ளது. 61.6 மில்லியனாக இருந்தது. வெளிநாட்டில் விற்பனை புள்ளிகளுக்கு 2.2% குறைந்தது. நடப்பு ஆண்டில் முதல் காலாண்டில் மொத்தம் 294.9 மில்லியன். டிஜிட்டல் சேவைகளின் எழுச்சிக்கு அவற்றின் உயர் பாதுகாப்பு நிலையில் நிகழ்வுத்தன்மை பயன்பாட்டின் எளிமை மற்றும் பலதரப்பட்ட சலுகைகள் காரணமாக இது மின்னணு கட்டண நடவடிக்கைகளில் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. அதே நேரத்தில் பணம் திரும்ப பெறுவது குறித்து மேலும் மத்திய வங்கியால் உரிமை பெற்ற இ-காமர்ஸ் நிறுவனங்களின் பெருக்கும் நெருக்கமான கண்காணிப்பு மற்றும் மேம்பட்ட வணிக மாதிரிகளின் கீழ் இயங்குகிறது. வாடிக்கையாளர்களுக்கு பல சேவை விருப்பங்களை வழங்கியுள்ளது. பாரம்பரிய வங்கி அட்டை பயன்பாட்டிலிருந்து டிஜிட்டல் சேவைகளுக்கு மாறுவதை தூண்டுகிறது. உகந்த வங்கி கணக்கு நிறுவனத்தை செயல்படுத்தியது. மேம்பட்ட நிகழ்வுத்தன்மை. குவைத்தில் அங்கீகாரம் பெற்ற அதிகாரிகளால் தலைவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற ஐரோப்பிய தினத்தின் வருடாந்திர கொண்டாட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா அல் யஹ்யா அவர்கள் பங்கேற்றார். குவைத் அரசுக்கும் நட்பு ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய மற்றும் நட்புறவின் கொண்டாட்டமாகவும் பல்வேறு துறைகளில் இருதரப்புக்கும் இடையிலான பயணிக்கும் முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பாகவும் வெளிவிவகார அமைச்சர் ஒரு செய்திக்குறிப்பில் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சந்தர்ப்பம் இந்த உறவுகளை பரந்த எல்லைகளுக்கு தள்ளியது. இரு தரப்பினரின் அனைத்து பொதுவான இலக்குகளையும் அடைவதற்கான பொதுவான அபிலாஷையின் வெளிப்பாடாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் குவைத்துக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் அன்னி கோயிஸ்டினன் சென்ஜன் விசா தொடர்பான குவைத்துகளுக்கு முன்னுரிமை விதிகளை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியதில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் பல நுழைவு விசாக்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. குவைத் நாட்டினருக்கு சென்சன் விசா விலக்கு என்பது இன்னும் இலக்கு என்று அவர் வலியுறுத்தினார். குவைத் அரசாங்கத்திற்கு குறிப்பாக அமைச்சகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் விதிவிலக்கான ஒத்துழைப்புக்காக அவர் நன்றி தெரிவித்துள்ளார். அவர்களின் கூட்டாண்மை செழித்தோங்கியது என்று அவர் உறுதியளித்துள்ளார். இது அமீர் ஷேக் மிசால் அல் அஹ்மத் அல் ஜாஃபர் அல் சபா அவர்களின் புத்திசாலித்தனமான தலைமையின் கீழ் தொடர்ச்சியான வெற்றி மற்றும் செழிப்புக்கான உறுதியான அடித்தளத்தை அமைக்க உதவுகிறது. ஐக்கிய நாடுகளின் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு இணங்க பசுமை மாற்றம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் உள்ளிட்ட முக்கிய திட்டங்கள் போன்ற பல துறைகளை ஒத்துழைக்க அவர்கள் கூட்டு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இளைஞர்கள், கல்வித்துறை, முதலீடு மற்றும் மனித உரிமைகள் போன்ற பல்வேறு துறைகளில் கூட்டு முயற்சிகளை மேற்கோள் காட்டினார். குவைத்தின் 2வது பெரிய வர்த்தக பங்காளியாக ஐரோப்பிய ஒன்றியம் தனது நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் அதே வேளையில் மேலும் ஒத்துழைப்புக்காக நிறைய சாத்தியங்கள் இருந்தும் ஆராயப்படவில்லை. குவைத் விஷன் 2035 நடைமுறைப்படுத்துவதற்கு நெருக்கமான மற்றும் நம்பகமான பங்காளியாக இருப்பதால் பொதுவான இலக்குகளை அடைவதற்காக குவைத்துடன் கூட்டுறவை வலுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் உறுதி பூண்டுள்ளது. ஐரோப்பிய தினத்தை பற்றி பேசுகையில் அவர் கூறினார், மே 9 அன்று ஐரோப்பிய தினத்தை நாங்கள் கொண்டாடுவது குவைத்துக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதராக நாங்கள் முதன்முறையாக கொண்டாடுகின்றேன்.
ஐரோப்பிய யூனியனும் குவைத்துக்கும் இடையிலான நீண்டகால கூட்டாண்மையை வளர்ப்பதற்கான உரிமைகளை வலுப்படுத்துவதற்கான உண்மையான விருப்பத்துடன் குவைத்துக்கும் அதன் மக்களுக்கும் என்னை அன்பான வரவேற்பால் முன்கரித்துள்ளனர் என்பதை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐரோப்பா, குவைத் மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் காசாவில் பாலஸ்தீனியர்களின் சோகம் குறித்து ஆழ்ந்த கவலையில் உள்ளனர் என்று அவர் வெளிப்படுத்தினார். குவைத் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற ஒத்த எண்ணம் கொண்ட பங்காளிகளின் காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலைமையை எதிர்கொண்டுள்ள கடுமையாக உழைத்து வருவதாக அவர் வலியுறுத்தினார். பாலஸ்தீனியர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டிய அவசியத்தை ஐரோப்பிய ஒன்றியம் உறுதியாக நம்புகிறது. எனவே 2 மாநில தீர்வுக்கான எங்கள் உறுதியான உறுதிப்பாட்டிற்கு கூடுதலாக UNRWA-க்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரித்து வருகிறோம். பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் உள்ள பிற பாதிக்கப்படக்கூடிய மக்கள் படும் துன்பங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. குவைத்தில் ஐரோப்பிய மதத்தை கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் மூலம் டீம் ஐரோப்பா என்ற உணர்வை முன்னிலைப்படுத்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுடன் இணைந்து பணியாற்றியதற்காக குவைத்தில் உள்ள 16 ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் தூதரங்களுக்கு அவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். மறுபுறம் குவைத்துக்கான பாலஸ்தீனிய தூதர் ராமி தஃபூப் ஒரு செய்தி அறிக்கையில் நிகழ்வில் ஓரத்தில் பாலஸ்தீனிய மாநிலத்தை அங்கீகரிப்பதில் சில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினார். அதேபோல் காசாவில் என்ன நடக்கிறது என்பதை கண்டித்துள்ளார் மற்றும் சில நாடுகளின் நிலைப்பாடு ஆக்கிரமிப்பு நிறுவனத்துடன் நிற்க வேண்டும். சில ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலை முழுமையாக ஆதரிப்பதால் இவ்விடயத்தில் பிளவுபட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்பெயின், நெதர்லாந்து, பெல்ஜியம், மால்டா, நார்வே மற்றும் ஸ்லோவேனியா போன்றவை பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளன. ஐரோப்பிய தேர்தல்களுக்கு முன்னர் பாலஸ்தீன அரசுடன் சமாதான மற்றும் இந்நாடுகளின் தீர்வை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி பேசுகையில் இது ஆதரிக்கும். இதன் மூலம் பாலஸ்தீனம் சர்வதேச மட்டத்தில் ஒரு ஆதரவான சக்தியை கொண்டிருக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். எகிப்துடனான ரஃபா எல்லைகள் எகிப்திய பாலஸ்தீனிய எல்லைகளாகவும் ஆஸ்திரேலியா ஆக்கிரமிப்பு இருக்கும் என்பதை நாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எகிப்து இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தத்திற்கு முரணானது என்று நான் நம்புகிறேன். எனவே இந்த விவகாரம் முற்றாக நிராகரிக்கப்படுகிறது. ஆக்கிரமிப்பிலிருந்து இந்த தருணம் வரை நடக்கும் அனைத்திற்கும் அமெரிக்காவை நாங்கள் பொறுப்பேற்கிறோம் என்று அவர் வலியுறுத்தினார். ஆயுத ஒப்பந்தத்தை நிறுத்திய பின்னர் அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் மீதான இஸ்ரேலின் அதிருப்தி குறித்து தஃபூப் பாடம் முடிவில் உள்ளது என்று கூறினார். ஏற்றுமதி குழுவில் பாலஸ்தீன பொருளாதாரம் மற்றும் அதன் தேவைகள் குறித்த ஆய்வின் அடிப்படையில் இந்த குழுவிற்கு பெயரிடப்பட்டது என்று விளக்கினார். பாலஸ்தீனத்திற்கான மிக முக்கியமான சந்தைகளில் ஒன்றாக கருதப்படும் குவைத் சந்தைகளை திறப்பதற்காக இந்த திட்டத்திற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் நிதியளிக்கிறது என்பது அவர் வெளிப்படுத்தினார். அவர் தொடர்ந்து கூறினார், இந்த குழுவை குவைத்துக்கு அழைத்து வந்து தனியார் மற்றும் அரசு துறைகளில் உள்ள குவைத் அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்துவதற்கு நானும் ஒரு பிரிட்டிஷ் தூதரும் முன்முயற்சி எடுத்தோம். இந்த சந்திப்புகளில் ஒன்று வர்த்தக அமைச்சர், குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை முதலீட்டு ஊக்குவிப்பு ஆணையம் மற்றும் பிறருடன் இருந்தது. பாலஸ்தீனத்தின் பொருளாதார நிலை குறித்த விளக்கத்தை சமர்ப்பிப்பதையும் அவர் மேற்கோள் காட்டினார். இந்த திட்டம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் உள்ளது மற்றும் மேற்கு கரை மற்றும் காசாவை உள்ளடக்கியது. காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பிறகு பாலஸ்தீனிய பொருளாதாரம் மற்றும் பொதுவாக பிராந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பெரும் சரிவை விளைவாக மேற்கு கரையை அது மறைக்க தொடங்கியுள்ளது. இப்பிரச்சனையில் செயல்பட வேண்டியது அவசியம் என முடித்தார். பொது தீயணைப்பு படையின் அறிக்கையின்படி அல் லியாஸ் சாலையில் 2 வாகனங்கள் மோதியில் அவர்கள் குழுக்கள் பதிலளித்தனர். துரதிருஷ்டமாக இந்த சம்பவத்தில் ஒரு உயிரிழந்தார், மற்றொரு காயமடைந்தார். விபத்து நடந்த இடம் உடனடியாக நிர்வகிக்கப்பட்டது. மேலும் இதுபோன்ற விஷயங்கள் அதிகார வரம்பை கொண்ட அதிகாரிகள் அறிவிக்கப்பட்டு கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டனர். அல்காரிடம் பேசிய பாதுகாப்புத்துறையின் ஆதாரத்தின்படி ஒரு வழிபோக்கரின் புகாரை தொடர்ந்து கைத்தான் பகுதியில் உள்ள பொது பூங்காவிற்கு அருகில் ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள இடத்திற்கு பாதுகாப்பு மற்றும் தடவியல் குழுக்கள் பலியிட்டன. பரிசோதனையில் இருந்தவர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. வழக்கை மேற்பார்வையிட புலனாய்வு மரணத்திற்காக காரணத்தை கண்டறிய முழுமையான பரிசோதனைக்காக உடலை தடவியல் மருத்துவத்திற்கு கொண்டு செல்ல உத்தரவிட்டார். மேலும் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள புலனாய்வாளர்கள் ஈடுபடுத்துமாறு கோரியுள்ளனர். 51 மாதத்திற்கு முன்பு சட்டவிரோதமாக நாட்டிற்கு நுழைந்த வெளிநாட்டவர் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக அல் அன்பா நாயுத செய்தி வெளியிட்டுள்ளது. ஜஹ்ரா தொழில்துறை பகுதியில் ஒரு போலீஸ் ரோந்து 45 வயது நபரை தடுத்து நிறுத்தியது. அவர் சட்டப்பூர்வ நுழைவுக்கான எந்த ஆதாரத்தையும் வழங்க தவறிவிட்டார். இதையடுத்து அவர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல போது அவரிடம் அதிகாரப்பூர்வ பதிவுகள் எதுவும் இல்லை என்பது தெரியவந்தது. அவர் சட்டவிரோதமாக நுழைந்து
குறித்து விசாரித்த போது அண்டை நாட்டில் இருந்து லாரியில் குவைத்துக்கு கடத்தப்பட்டதாக கூறினார். அவர் நுழைந்த தேதி குறித்து கேட்டபோது அது 4 ஆண்டுகள் மற்றும் 3 மாதங்களுக்கு முன்பு என்று கூறினார். இதையடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும். மற்றொரு வழக்கில் மின்சார கேபிள்களை தேடும் வீடியோவில் சிக்கிய 2 நபர்களை குற்றவியல் பாதுகாப்புத்துறை கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. அவர்களை நாடு கடத்துவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரையும் நல்லாதவருடன் இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.